ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த நாடு எடுத்து வைக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்லேயும் பிரச்சனை வருது அப்படின்னா, ஒன்று அந்த நாடு தப்பு பண்ணிகிட்ருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த நாட்டை யாரோ தப்பு பண்ணுற மாதிரி தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, கண்டிப்பாக உக்ரைனுக்கு பொருந்தும். ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகுது. உன் பின்னாடி நாங்கள் இருக்கோம் உக்ரைன், நீ தைரியமாக அடி, என்ன நடந்தாலும் சரி ரஷ்யாவை அடிக்கிறத மட்டும் நிப்பாட்டிடாத அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் எல்லா பக்கமும் இருந்து இதற்குன்னு உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பில் கிட்டத்தட்ட 40 நாடுகள் இருக்காங்க. இந்த 40 நாடுகள் மாற்றி மாற்றி பொருள் உதவி, ஆயுத உதவி, பண உதவி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உதவிகளை இனிஷியல் ஸ்டேஜில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உக்ரைன் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஏன்னா இத்தனை நாடுகளுடைய சப்போர்ட் இருக்குது. எதிர் திசையில் ஒத்த நாடு ரஷ்யாங்கிற ஒரே ஒரு நாடு இருக்குது. இவங்க எப்படி நம்ம இத்தனை நாடுகள் நம்மளை தோற்கடிக்க விட்டுருவாங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நடப்படுறார் 1 வருஷம் 2 வருஷம் ரஷ்யா அந்த பக்கமாக ஒத்த நாடாக இருந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத்தனை நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இத்தனை நாடுகளுடைய ஸ்பை வேலைகள், இத்தனை நாடுகளுடைய ஆயுத உதவி, இத்தனை நாடுகளுடைய டிஃப்ரெண்ட்டான ட்ரைனிங், இது எல்லாமே உக்ரைனுக்கு கிடைக்குது. உக்ரைன் ஃபாரின் லீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு வீரர்களை வைத்தான ஒரு படையை உருவாக்குறாங்க. உக்ரைனுக்கு ஹேக்கிங் குரூப்னு தனியாக ஒரு படை உருவாகுது. இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படைகள், ஏகப்பட்ட மூமெண்ட் அப்படிங்கிறத செய்கிறாங்க. இதெல்லாம் முடியுது. 2025 பிறக்குது. ஜனவரி மாதத்தில் 15ஆம் தேதியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிற செய்தி பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. யாருக்கு? செலன்ஸ்கி அவர்களுக்கு தான். எதுக்கு? இதோ அதனுடைய ஆதாரம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பில் மொத்தம் 40 நாடுகள், நேட்டோவில் மொத்தம் 31லேருந்து 32 நாடுகள். இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற அந்த 40 நாடுகள் கூட இன்றைக்கி ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் தான் பீட் ஹெக்ஸத் அவர்கள். பீட் ஹெக்ஸத்தா புதுசாக இருக்கேப்பா அப்படின்னு கேட்டால், அவர் தாங்க அமெரிக்காவினுடைய புதிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி. முன்னாள் லோயிட் ஆஸ்டின் அவர்கள் இருந்தாங்கள்ல, அதற்கு பதிலாக இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த பீட் ஹெக்ஸத் அவர்கள் தான் இருக்க போகிறாங்க. அப்போ இந்த பீட் ஹெக்ஸத் அவர்கள் அந்த 40 நாடுகள் கூடயும் பேசி ஒரு முடிவுக்கு வரார். அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சார்பாக 2 செய்திகள் வெளியிடப்படுகின்றன. ஒரு செய்தி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லாங் கான்வர்சேஷன் வித் புட்டின் அவர்கள். இன்னொரு செய்தி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஷார்ட் கான்வர்சேஷன் வித் செலன்ஸ்கி அவர்கள். அப்போ 2 பேர் கூடயும் நாங்கள் பேசினதில் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு சீக்கிரமாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, இந்த செய்தி வெளியாகுது. பீட் ஹெக்ஸத் அவர்கள் அடுத்ததாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் நேட்டோ நாடுகள் கூடயும் நான் பேசிட்டேன், உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அந்த நாடுகள் கூடயும் நான் பேசிட்டேன். அப்படி பேசினதில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான அந்த செக்யூரிட்டியை எங்களால் மட்டும் கேரண்டி பண்ண முடியாது, இனி அந்த கேரண்டி எங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல், இனிமேயும் நீங்கள் நேட்டோக்குள்ளே உக்ரைனை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறார். அன்ரியலிஸ்டிக்னா நேட்டோக்குள்ளே இனிமேல் உக்ரைனால் சேரவே முடியாது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த 4 வருடங்கள் நிச்சயமாக முடியவே முடியாது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. பீட் ஹெக்ஸத் அவர்கள் சொன்னதுக்கான அந்த ப்ரூஃப் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன் நம்ம ஆர்டிகிள் 7 இங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னும், அதே நேரத்தில் நேட்டோக்குள்ளே உக்ரைனால் சேரவே முடியாததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டார். அப்படின்னா நேட்டோவுக்குள்ளே உக்ரைன் வருவது அன்ரியலிஸ்டிக். இன்னொன்று என்ன அன்ரியலிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா அந்த 2014 பார்டர் கிடைச்சாதான் நாங்கள் இந்த யுத்தத்தை நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். பிப்ரவரி 12ஆம் தேதி இப்படி ஒரு பெரும் பிரச்சனை செலன்ஸ்கி அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் கூட யோசிச்சிருக்க மாட்டார். 2 பேர் கூடயும் பேசிட்டாரு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் இந்த யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 பேர் கூட பேசி 24 மணி நேரத்தில் உக்ரைனை மட்டும் கலட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனையில் செலன்ஸ்கி அவர்கள் யோசிச்சுட்டு இருப்பார். இந்த இடத்துல உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க, பீஸ், இந்த உலகத்திலேயே அமைதி அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தேவைப்படுற மாதிரி வேறு எந்த நாட்டுக்கும் தேவைப்படுவது கிடையாது. எங்களுக்கு தான் அமைதி வேணும், உடனடியாக அமைதியை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இந்த அமைதியை ஏற்படுத்தி தாருங்கள் அப்படின்னு சொன்ன இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் போன வாரம் எங்களுக்கு அணு ஆயுதத்தை தாங்க, அந்த அணு ஆயுதம் எங்களுக்கு கிடைச்சாதான் எங்களால் ரஷ்யாவை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னன்னா அப்படியே உல்டாவாக மாறிட்டார். சரிப்பா, இதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான அந்த செக்யூரிட்டிக்கும் நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஹெக்ஸத் அவர்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கிட்டத்தட்ட உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வர வேண்டும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற நாடுகள் தான் கூடுதல். ஒரு 80% நாடுகள் வாங்க சேர்த்துடலாம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே உக்ரைனை இணைத்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் தான். சப்போஸ் இப்போ ரஷ்யா என்ன செஞ்சிருவாங்க, கண்டிப்பாக உக்ரைனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை விலக்கி விட்டார் என்றால் ஐரோப்பாவுக்குள்ளே இருக்குது உக்ரைன் ஐரோப்பாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைனுடைய அணு உலைகள் வழியாகலாம் பெரும் பிரச்சனை ஐரோப்பாவுக்கு இருக்குது. ஸோ ஐரோப்பாவை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் EU கவுன்சில் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க, இந்த நாடுகள் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த நாடுகள் ட்ரை பண்ணும்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான செக்யூரிட்டி அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது என்றால் இந்த போரில் இன்டைரக்டாக அமெரிக்கா உள்ளே வந்துடும். அதனால தான் அமெரிக்கா இப்போவே ஒரு ஜாமீன் எடுத்து வைக்கிறாங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம், ஃப்யூச்சரில் இது நிறைய பிரச்சனையாக மாறும், அந்த நேரத்தில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் கூட இருக்குன்னு நம்பாதீங்க, நாங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி தர முடியாது. நேட்டோ வழியாக அமெரிக்கா இப்படி ஒரு செய்தியை அனுப்பிட்டாங்க. இந்த செய்தி கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். எங்களுக்கும் உக்ரைன் தனியாக அவங்களுடைய இறையாண்மையுடன் அவங்க தனித்துவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய நிம்மதியை கெடுத்து உக்ரைனை நாங்கள் காப்பாற்றுறது அப்படிங்கிறது இப்போதைய அரசாங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கிறோம். அப்போ 2014 அந்த பார்டர் உக்ரைனுக்கு கிடைக்காதுன்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன? இதற்கும் இந்த பீட் ஹெக்ஸத் அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறார். அவர் சொல்கிற பதில் என்னென்னா, பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. புட்டின் அவர்கள் கூடயும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடயும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது சில இடங்கள், உக்ரைனுடைய சில இடங்கள் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த இடத்தை நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லுவாங்க. அந்த இடம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லுவாங்க. அப்போ 2 பேர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமெரிக்கா சில முடிவுகளை எடுக்கும். அந்த நேரம் சில வேளைகளில் உக்ரைன் அவங்களுடைய இடங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படியே சொல்கிறாருங்க பீட் ஹெக்ஸத் அவர்கள், உக்ரைன் சில இடங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி விட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், 2014 பார்டரை உக்ரைன் எடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டார். ஸோ இதன் வழியாக உக்ரைன் சொல்லிட்டு இருந்த 2 ட்ரீம் இல்லாட்டி 2 டார்கெட் அப்படிங்கிறது இனிமேல் அச்சீவே பண்ண முடியாதுங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் உணர்ந்திருப்பார். போர் எப்போது நிற்கும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட கேட்டால் இந்த 2 ரீசனை தான் சொல்லுவார். 2014 பார்டரு, அதே மாதிரி நேட்டோவுக்குள்ளே எனக்கு அங்கம் வேண்டும், நானும் அங்கமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இது 2மே நடக்காது அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொன்ன பிறகு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த உலகமே பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. இதோடு மட்டும் இவர் நிப்பாட்டலை. யார்? இந்த பீட் ஹெக்ஸத் அவர்கள் நிப்பாட்டலை. நேட்டோ நாடுகளுக்கும் ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்காரு. இனிமே நேட்டோ நாடுகள், அந்த நேட்டோ நாடுகள் கூட நாங்கள் உறுப்பு நாடுகளாக இருக்க வேண்டும் என்றால் நேட்டோ நாடுகள் கண்டிப்பாக அவங்களுடைய GDPயில் 5% அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும். அதாவது எங்ககிட்ட ஆயுதங்களை கூடுதலாக வாங்குங்கப்பா அப்படிங்கிறது தான். போர் இல்லாமல் ஆயுதங்களை வாங்க வைப்பது எப்படி? உக்ரைனுக்கு போர் இப்போ நடந்துட்டுருக்குன்னா உக்ரைனுக்கு உதவுறதுக்காக ஆயுதங்களை வாங்குவாங்க. எதுவுமே போரே நடக்கக்கூடாது, ஆனால் என் ஆயுத விற்பனை கூடுதலாக நடக்கணும்னா உன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்லேருந்து 5% என்னுடைய ஆயுதமாக வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஒரு க்ளோஸையும் சேர்த்திருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இந்த ஹெக்ஸத் அவர்கள். ஸோ இப்படியெல்லாம் புது புது திட்டங்களுடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உலக அரசியலை சும்மா ஆட்டி விடுவார் அப்படிங்கிறது யாருமே நினச்சி கூட பார்க்கல. இது மட்டும் கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கேம் தியரியே வேறு. அந்த கேம் தியரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக என்னையா இந்த மனுஷனை சாதாரணமாக நினச்சோம், என்னமா யோசிச்சிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம் பிளான் எல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யோசித்தாரா, அதுவாக நடந்துருச்சா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பொறுப்பிலே நான் விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. எனிவே இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.